அசுரன். அசுரன். பொல்லாதவன். யோசிக்கிறியா டக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. மேபி ஒரு 4 கூட போயிருக்கலாமே. நான் கடைசியா பதில் சொல்றேன். நான் கடைசியா சொல்றேன். எனக்கு தனுஷ் சார்னா பிடிக்கும். பட் அந்த டைம்ல தான் ஐ ஸ்டார்டட் டு செலிப்ரேட் ஹிம். அண்ட் ஈவினிங் தனுஷ் சார் என்னை கூப்பிட்டு போயிட்டு எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, டாப் 10 தனுஷ் சார் மூவிஸ் பிளைண்ட் ரேங்கிங் போலாமா? ஃபர்ஸ்ட் புதுப்பேட்டை. புதுப்பேட்டை 6. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வாங்கிட்டேன். நீங்க நல்ல நல்ல படமா சொல்லுமா, அப்புறம் மேல ஆர்டர் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் புதுப்பேட்டைக்கு எப்படி நீ 6 போன? மேபி ஒரு 4 கூட போயிருக்கலாமே. நான் கடைசியா பதில் சொல்றேன். நான் கடைசியா சொல்றேன். அவரோட படத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேன் புதுப்பேட்டை. ஆமா, பட் எனக்கு வந்து அதை தாண்டி நிறைய படங்கள் இன்னும் பிடிக்கும். சரி, ஓகே ஃபைன். 50 படம் பண்ணியிருக்காரு நம்ம ஆளு. காதல் கொண்டேன். காதல் கொண்டேன் 5. பொல்லாதவன். பொல்லாதவன் 2. யோசிக்கிறியா டக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. பொல்லாதவன் 2. பொல்லாதவன் வந்து எல்லா ஹீரோக்கும் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி. அந்த மாதிரி நமக்கு ஒரு படம் நம்ம லைஃப்பில் கிடைக்குமான்ற மாதிரி ப்ராஜெக்ட். அண்ட் புதுப்பேட்டையெல்லாம் அந்த ஏஜில் வந்து ஹவு டிட் ஹி கிராக் டு ஆக்ட் லைக் தட்ன்றதுலாம் இட்ஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங். அந்த டைமில் அவருடைய, ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு இன்சிடென்ட் இருக்குது. நான் வந்து ஒரு அசுரனில் வந்து ஒரு ரீடேக் நிறைய வாங்கிட்டு இருந்தேன். அண்ட் ஈவினிங் தனுஷ் சார் என்னை கூப்பிட்டு போயிட்டு எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னென்னா, புதுப்பேட்டை டைமில் நான் வந்து ஒரு டேக் வந்து 40 டேக் வாங்கினேன். ஒரு சிம்பிளான ஷாட்டு தான். ஆனால் அன்னைக்கு நான் அவ்வளோ டேக் எடுத்ததுனால தான் அன்னைக்கு அதோடைய லேர்னிங் தான் இட் ஹஸ் brought me till here. அது வந்து எவ்ரி ஆக்டர் வில் ஃபேஸ் லைக் திஸ். ஸோ நீ டிசப்பாயிண்ட்லாம் ஆகக்கூடாது. இன்றைக்கி ஒன் ஆஃப் த குட் லைக் கிரேட் மூவிஸில் புதுப்பேட்டை. அதில் இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் ஹிம் டு கிராக் தட் கேரக்டர்ன்றது அவரே சொல்லியிருந்தார். ஸோ இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. அண்ட் இன்னொரு படம் நம்ம என்ன பேசுவோம், அதை விட இப்போ இன்ஸ்பைரிங்கு அது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன் தமிழ்னு சொல்லிட்டு புதுப்பேட்டைக்கு 6 கொடுத்துருக்கியா? அது உனக்கு ஓகேவா தெரியுதா? இல்லைண்ணே, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்க சரிக்குள்ள முடிச்சுட்டு வரும். சரிக்குள்ள முடிச்சுட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து யாரடி நீ மோகினி. யாரடி நீ மோகினி 3. அவ்வளோ பிடிக்குமா அந்த படம் உனக்கு? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் அந்த பாட்டி சீன் பார்த்தா அழுதுருவேன். பயங்கரமா நடிச்சிருப்பாரு. படமாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த அப்பா பையன் சீன் எல்லாமே. ஆஸ்திரேலியா ஸ்பெல்லிங் தெரியுமா? ரகுவரன் சார் பா சான்ஸே இல்லை அந்த படம். தனுஷ் சார் மூவிஸ்லாம் பார்த்துருப்பேன் நீ. அவரோட படம் என்னென்ன படம்லாம் உனக்கு தெரியும். நீ மேலே 2, 3, 5, 6லாம் நீ வந்து சரி ஓகே நான் சொல்கிறேன், அடுத்து சொல்கிறேன். விஐபி வேலையில்லா பட்டதாரி. வேலையில்லா பட்டதாரி 4. பயங்கரமான எக்ஸலென்ட். அதாவது எனக்கு என்னன்னா, நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல அந்த ஆந்தம் வந்திருக்குல்ல, விஐபி ஆந்தம்ன்றது பசங்களுக்கான ஒரு ஆந்தம். அந்த டைம்ல வந்து எனக்கு தனுஷ் சார்னா பிடிக்கும். பட் அந்த டைம்ல தான் ஐ ஸ்டார்டட் டு செலிப்ரேட் ஒரு பயங்கரமா அந்த பாய் நெக்ஸ்ட் டோர்ன்ற டேர்மே எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இன்னைக்கு நான் யூத் எடுக்கும் போது நான் திரும்ப ரிப்பீட்டட்ல பார்த்த சில படங்கள்ல முக்கியமான படம் விஐபி எப்படி அதை எடுத்திருந்தாருன்னு. ஸோ அதுலலாம் அப்படி ஒரு ஆடியன்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான, எல்லா பசங்களுடைய லைஃப்லயும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான கதை இருக்குல்ல. அண்ட் முதல்ல வேலையில்லா பட்டதாரின்ற டைட்டில் எப்படி கிராக் பண்ணாருன்னு எனக்கு அவ்வளோ யோசிச்சிருக்கோம். அதை விஐபின்னு மாத்தினது இருக்குல்ல, அது பயங்கரமான மேட்டர். எக்ஸாக்ட்லி, வெரி நைஸ் மூவி. டிசர்வ்ஸ் திஸ் 4th spot. Yeah, I believe you will definitely appreciate me. Yeah. அசுரன். அசுரன் 1. இல்ல, தனுஷ் சாரோடைய ஆக்டிங் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு கதை ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸ்லி நான் நடிச்சிருக்கேன்றலாம் தாண்டி இப்படி ஒரு வயசான ஒரு கேரக்டர் ஒரு யங் ஹீரோ எடுத்து பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸும். அண்ட் ஐ ஹவ் சீன் இஸ் ஹார்ட் ஒர்க். அதுக்கு அவர் எவ்வளோ, ஏன்னா நார்மலாக தனுஷ் சார் வேறு ஒன்றா இருக்கும், அந்த கேரக்டரில் நடிக்கும்போது டோட்டலாக வேறையாக இருக்கும். நான் கூட நடிக்கும் போது எனக்கு அது பெருசாக தெரியல, நம்மளும் நடிச்சுட்டு அப்படியே இதுவாக இருந்ததுனால. பட் படம் நான் திரும்ப பார்க்கும் போது தான் ஐ காட் டு நோ. நடிக்கும் போது நமக்கு ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. பட் படமாக பார்க்கும்போது அவர் எப்படி அதை பண்ணியிருக்காருன்றது, இவர் பயங்கரமான நேஷனல் அவார்டு ஆக்டர் தான்ற மாதிரி ஒரு ஃபீல். சரியான ஆக்டர் பா அவர். இப்போ 1 to 6 நீ ஃபீல் பண்ணிட்டேன். 2 சொல்லிட்டேனா? ஆமாம், 1, 2, 3, 4, 5, 6 எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டேன். ஓகே, 7, 8, 9, 10 இருக்கு. துள்ளுவதோ இளமை. துள்ளுவதோ இளமை 8. ஒரு இது கம்மியாக கீழே கொடுக்குறேன். 8. ஓகே. வட சென்னை 7. மனசாட்சியே இல்லை உனக்கு? மனசாட்சி இருக்கு. எவ்வளோ ஈஸியா சொல்றல வட சென்னை 7 சொல்லிட்டு. மன வேதனையா தான் இருக்கு. புதுப்பேட்டை 6ன்னு சொன்னாலும் அடிக்கிறீங்க, வட சென்னை 7ன்னு சொன்னாலும் அடிக்கிறீங்க.
வட சென்னை நீ 7ல போடுறதுனா நீ இல்ல, நான் முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்க வேணாமா தனுஷ் சார் மூவியை கேட்குறேன் இல்ல எனக்கு definitely தெரியும். ஆனா எனக்கு என்னன்னா பொல்லாதவனும் வரும், ஆடுகளம் இது ஐ மீன் பொல்லாதவனும் வரும், யாடினி மோகினியும் வரும். எனக்கு இந்த டாப் 3ல இந்த 3 படம் இருக்கணும்ன்றது ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படம் வந்து இந்த மாதிரி எமோஷனல் டிராமாஸ் இருக்கிற படம். அதனால தட்ஸ் வை. ஆடுகளம். ஆடுகளம் எஸ். உனக்கு 9 10 தான் இருக்கு. ஆனா ஆக்சுவலா அதுதான் ரொம்ப ஃபேவரட் படம். ஏன்னா அடுத்து இன்னொரு படம் இருக்குது. அந்த படத்தை வந்து இப்பவே சொல்லிடவா? இப்படி சொல்லிடுங்க. சொன்னா உனக்கு ஈஸி ஆயிரும். இது என்னன்னா இது எனக்கு 9. அடுத்து வந்து 3. 10வது இடத்துல நீ 3 வச்சிருக்க. 10வது இடத்துல நான் 3 வச்சிருக்கேன்.